Hi friends, welcome back to Pasiyum Rusiyum. இன்னைக்கு Pasiyum Rusiyumல அடை தோசை எப்படி செய்யறது அப்படினு பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம அடைக்கும் அடை தோசைக்கும் என்ன டிஃபரன்ஸ், எப்படி எல்லாம் அரைக்கணும், எப்படி எல்லாம் ஊத்தணும் அப்படிங்கற அப்புறம் ingredients ratio இதெல்லாம் சொல்ல போறேன். சோ ஸ்கிப் பண்ணாம இந்த வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் பாருங்க. அதுக்கு முன்னாடி என்னோட சேனல் Pasiyum Rusiyum subscribe பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. மறக்காம பக்கத்துல இருக்க பெல் ஐகான் பிரஸ் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். டிஃபன் ரைஸ் 2 கப், 1 கப் எல்லா பருப்பும், அதாவது கடலை பருப்பு, உளுத்தம் பருப்பு, பயத்தம் பருப்பு, துவரம் பருப்பு எல்லாமே கால் கப் எடுத்துக்கணும். 1 கப் டோட்டலா எடுத்து அரிசியை 3 hours ஊற வைக்கணும். பருப்பை 1.5 hours ஊற வைக்கணும். அதாவது அரிசி ஊற வச்ச பிறகு 1.5 hours கழிச்சு நம்ம பருப்பை இது கூட சேர்த்து ஊற வைக்கலாம், சேர்த்தே அரைக்கலாம். வாங்க எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ மிக்ஸி ஜாரில் 15 மிளகாய், தேவையான அளவு உப்பு, ஊற வச்ச அரிசி பருப்பு எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சிக்க போகிறோம். ரொம்ப கொரன்னு இல்லாமல் ஓரளவுக்கு நைஸாகவே அரைச்சிக்க போகிறோம். அடைக்கும் அடை தோசைக்கும் அதுதான் டிஃப்ரென்ஸ். ஒன்றா பருப்பு ஊற போடுவோம், பருப்போட ரேஷியோ கம்மியாக இருக்கும். அதே மாதிரி நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். அடைக்கு கொரன்னு அரைக்கணும். ரேஷியோ வந்து நான் அடை ரெசிபி சொல்லும்போது உங்களுக்கு ரேஷியோ சொல்கிறேன். இப்போ நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். மாவு அரைச்சி எடுத்தாச்சு. இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் தண்ணியாகவே வச்சுக்கலாம் மாவை. நல்லா இளம் கருவேப்பிள்ளையா ஒரு 10-15 கொத்து எடுத்து உருவி வச்சுருக்கேன். இதை அப்படியே போடும்போது நல்லா வாசனையாகவும் இருக்கும், உடம்புக்கும் ரொம்ப நல்லது கருவேப்பிள்ளை. ஆனால் கொஞ்சம் முத்தலாக இருந்தால் சாப்பிட முடியாது. ஸோ இலசாக எடுத்துங்க. தேங்காய் துருவல் கொஞ்சமாக வச்சுருக்கேன். அப்புறம் பெருங்காயம் சேர்த்துக்கலாம், இதுக்கு தேவையான அளவு வாசத்துக்கு ஏற்ற மாதிரி. அது கூட கொஞ்சோண்டு வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கேன். இதுக்கு வந்து அடைக்கி மாதிரி நிறையா போடணும் வெங்காயம் அப்படின்னு அவசியம் இல்லை. அடைக்கி கொஞ்சம் கூடுதலாகவோ அல்லது சுரைக்காய் அந்த மாதிரி வாழைத்தண்டு, வாழைப்பூ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் போடலாம். இதுக்கு அதெல்லாம் தேவையில்லை. தேங்காய் துருவல் அப்புறம் கொஞ்சமாக வாசத்துக்கு ஆனியன் போட்டால் போதும். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஊற்றுறதுக்கு ஏற்ற மாதிரி. பெருங்காயமும் நல்லா கரையணும், அந்தளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தோசைக்கல் நல்லா சூடு ஆனதும் இந்த மாதிரி சுற்றி ஊற்றிட்டு இழுத்தும் விடணும். எப்படி வேணாலும் ஊற்றலாம். இதை கொஞ்சம் திக்காக அடை மாதிரி வேணாலும் ஊற்றிக்கலாம், தோசை மாதிரி வேணாலும் ஊற்றிக்கலாம், பேப்பர் ரோஸ்ட் மாதிரி வேணாலும் ஊற்றிக்கலாம். உடனே ஆயில் சேர்க்காம 1 நிமிஷம் பாயில் ஆன பிறகு ஆயில் சேர்த்துக்கலாம். சூப்பரான அடை தோசை ரெடி ஆயிடுச்சு. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இதை நல்ல தோசை மாதிரியும் திக்கான கல் தோசை மாதிரியும் ஊற்றிக்கலாம், சாஃப்டான தோசை மாதிரியும் ஊற்றிக்கலாம், இதே மாதிரி கிறிஸ்பாகவும் ஊற்றிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். Pasiyum Rusiyum சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. என்னோட நெக்ஸ்ட் ரெசிபி வீடியோவாக உங்களை தேடி வந்துக்கிட்டே இருக்குது. பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இது Pasiyum Rusiyum. பார்த்து சமைங்க, பாராட்ட அல்லுங்க.